நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். இப்போது நம்ம ரீசெண்டாக கொடுக்குற எல்லா டெம்ப்ளேட்டுமே வந்து ஜிப் ஃபைலில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆட் பண்ணக்குள்ளே ட்ரையிங் டு லோடு ஓல்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஓகே, இப்போது டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை எப்படி Aveeplayer ஆப்பில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் ஃபைல் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வராது. இன்னும் ஒரு சிலருக்கு லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்லாம் வரும், உள்ளெல்லாம் போவாங்க. பட் எந்த ஃபோல்டர்லையுமே எந்த ஃபைலுமே டெம்ப்ளேட் ஃபைல் காமிக்காது. ஏன் அப்படின்னா அவங்களாம் வந்து ஒன்று சப்போர்ட் ஆகாத வெர்ஷன் வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஒன்று Aveeplayer வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ப்ராப்ளம் வரும். அவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டவுன்லோட் லிங்க்கில் போய்ட்டு அந்த Aveeplayer ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லோட் பண்ணிச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கஸ்டம் இமேஜ் கொடுத்து பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க்கும் வந்து அதாவது டெம்ப்ளேட் ஃபைல்லே வந்து மொத்தமாக எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கனாலே இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் PNG டெக்ஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் எங்கே இருக்குது, அதை எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வரும்போது கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக ஒரு பார்ட்டிகல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். அந்த பார்ட்டிகல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பார்ட்டிகளோட பேக்ரவுண்ட் அதாவது பார்ட்டிகல் இமேஜை வந்து டெம்ப்ளேட் ஃபைலில் இருக்குது. ஸோ அடுத்து பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ பார்ட்டிகல்ஸ்க்கு மேலே அதாவது 2 டெக்ஸ்ட்டு இருக்கும். ஸோ அந்த 2 டெக்ஸ்ட்டுக்கு கீழே நான் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் ஆப்ஷன் அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற இமேஜுக்கு கீழே இன்னொரு இமேஜ் இருக்கும். ஸோ அதாவது டெக்ஸ்ட்டுக்கு கீழே ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன் அதில் கஸ்டம் இமேஜ் பிக் இமேஜ் கொடுத்து இந்த ஆடியோ மெனு பாரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ மெனு பார் வந்து ஆட் பண்ணியாச்சு, எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா PNG டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பார்ட்டிகல்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அதாவது டெக்ஸ்ட்டு கீழே 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து பார்ட்டிகல்ஸ் இமேஜை வந்து அதாவது PNG டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை கிஃப்ட் பார்ட்டிகல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளர் எஃபெக்ட் கீழே ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிளில் குட்டி பாட்ஸ் இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான கிஃப்ட் இமேஜ் அதாவது பட்டர்ஃப்ளை கிஃப்ட் இமேஜ் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் சாங் ப்ளே பண்ணக்குள்ளே அந்த பட்டர்ஃப்ளை வந்து பறக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த டெம்ப்ளேட் வந்து ரெடி. இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். என்ன சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது என்னென்ன சைஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்.
பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட் போங்க. ப்ரீசெட்டில் ஃபஸ்ட்டு 1080p. ஸோ இது என்ன சைஸ் அப்படின்னா நார்மலாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் சைஸு. ஸோ இதுலேயே நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டை யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன், இல்லை கைன் மாஸ்டரில் இதை அப்லோட் பண்ணி எடிட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி அப்படின்னா 720p. ப்ரீசெட்லேயே 720p அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைஸ் இருக்கும். ஸோ அந்த சைஸ் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் 2 சைஸுமே நீங்கள் வந்து வேணுன்றதை கொடுத்துக்கலாம். கைன் மாஸ்டரில் ஆட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் 720p கொடுங்க. கொடுத்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.